பொறுப்பையும் பொது நலனையும் இரு கண்களாக கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கிற நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியோட அன்பு நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். குதிரை ஏற்றம் என்பது பெண்களால் அதிகம் ஏற்கப்படாத துறை, அதிகம் பயன்படுத்தப்படாத துறை. குதிரை ஓட்ட கற்றுக்கொண்டு நாம் என்ன செய்ய போகிறோம் என்றுதான் பெரும்பாலான பெண்கள் எண்ணுகிறார்கள். ஆனால் இளமை வயதில் குதிரை ஓட்ட கற்றுக்கொண்டு ஜாக்கியாக ஆகப் போகிறேன் என்று ஒரு பெண் இள வயதிலேயே சூளுரைத்து அந்த துறையிலே இன்றைக்கு இந்தியாவிலே, ஏன் சொல்லப்போனால் உலகிலேயே முதலிடத்திலே இருக்கிறார் என்று சொன்னால் அவரை பற்றி நாம் தெரிந்து கொள்ளத்தானே வேண்டும். ரூபா சிங் என்பது இவருடைய பெயர். பெயரை கேட்டாலே வட இந்தியாவிலே இருந்து தென்னிந்தியாவிலிருந்து யாரெல்லாம் குதிரை பிரியர்களோ ரேஸ் பிரியர்களோ அவர்களுக்கு இவரை பற்றி தெரியாமல் இருக்கவே முடியாது. ரூபா சிங் என்கிற பெயரை கேள்விப்பட்டதுமே இவர் ஒருவேளை ஒரு ராஜஸ்தானியராக இருப்பாரோ வட இந்தியராக இருப்பாரோ என்று தான் எண்ண தோன்றும். அது உண்மைதான், ஆனால் இல்லைதான். என்ன இரண்டையும் சொல்லுகிறீர்களே என்று நீங்கள் கேட்கக்கூடும். ராஜஸ்தானை ரூபா சிங் பூர்வீகமாக கொண்டவர். ஆனால் இங்கே தமிழகத்திலே இங்கேயே ஒரு குடிமகளாக தமிழ் பெண்ணாக வளர ஆரம்பித்தார். பூர்வீகம் வேறாக இருந்தால் கூட இந்த சென்னை பெண்ணுக்கு ஏனோ இளவயதிலிருந்தே குதிரை மீது அப்படி ஒரு நாட்டம். ஆண்கள் மட்டுமே நிறைந்த இந்த துறையிலே இன்றைக்கு ஒரு அபூர்வ பெண்மணியாக இந்த ரூபா சிங் திகழ்கிறார் என்று சொன்னால் எப்படி அது சாத்தியமாயிற்று என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். குதிரை பந்தய துறையில் இருப்பவர்களுக்கு ரூபா சிங்கை தெரியாமல் இருக்கவே முடியாது. எப்படி இந்த அளவிற்கு அவர் பெயரை பெற்றார்? இது ஒரு ஆச்சரியமான விஷயம். உலக அளவிலே கூட இன்றைக்கு பேசப்படுகிற பெண்ணாக ரூபா சிங் இருக்கிறார். காரணம், பல்வேறு நாடுகளிலே கலந்து கொண்ட ஒரு அனுபவம் இவருக்கு இருப்பது மட்டுமல்ல, அங்கே பல்வேறு நாடுகளிலே ஜாக்கி என்று சொல்லப்படுகிற குதிரையேற்ற பெண்மணியாக ரேஸ் பந்தயங்களிலே கலந்து கொண்டு இன்றைக்கு இந்திய ஒரு பெண் இன்றைக்கு உலகத்திலே முதலிடத்திலே இருக்கிறார் என்று சொன்னால் அது சாதாரணமாக இருக்க முடியாது. எப்படி இவருக்கு இந்த துறை மீது ஒரு நாட்டம் வந்தது என்பது இயல்பான கேள்வி. இவருடைய தந்தை நர்பத் சிங் என்பவர் குதிரைகளை பழக்கும் பயிற்சியாளர். அதாவது குதிரையை ரேஸ் குதிரைகளாக மாற்றக்கூடிய ஒரு பயிற்சியாளர் தான். அவர் ஒரு ஜாக்கி அல்ல. அதாவது குதிரை ஏற்றம் செய்து அதிலே போட்டிகளிலே பங்கு பெறுவர் அல்ல. இவருடன் கூடவே சென்ற இந்த நம்முடைய சகோதரி ரூபா சிங்கிற்கு ஒரு கட்டத்திலே நானும் ஏதோ குதிரை பயிற்சியாளராக ஆவேன் அப்பாவை போல என்று சொல்லியிருக்கலாம். இல்லை, இவருக்கு இந்த கடிவாளத்தை பிடித்து நடத்தி கொண்டு போய் செல்லுகிற அந்த வேலையிலே இவருக்கு ஆர்வம் இல்லை. குதிரையிலே ஏறி அமர்ந்து அதிலே நான் அதை செலுத்த வேண்டும் என்பதிலே தான் அவருக்கு ஆர்வம் இருந்தது. இவற்றை தந்தை இடத்திலே சொல்ல கொஞ்சம் பயம். ஏனென்று சொன்னால், நீ ஏதோ கூட வா போ, ஆனால் உனக்கு இந்த துறையெல்லாம் சரிப்பட்டு வராது, நீ படிக்கிற வேலையை பார் என்று அவர் சொல்வாரோ என்று தான் முதலிலே அவர் அச்சப்பட்டார். ஆனால் சில நேரங்களிலே குதிரைகளை கொண்டு சில நேரங்களிலே ஹார்ஸ் பால் என்று ஒரு விளையாட்டு, ஜம்பிங் போன்ற நிகழ்ச்சிகளை எல்லாம் நடத்த வேண்டிய போது இவர் பருவ பெண்ணாக ஆனதும் அந்த நிகழ்ச்சிகளெல்லாம் கொஞ்சம் தந்தையின் சார்பாக இவரை நடத்த ஆரம்பித்தார். இவற்றில் குதிரை கொண்டு நடத்தியதிலே பல நேரங்களிலே பரிசையும் பெற ஆரம்பித்தார். குதிரை சார்ந்த உலகிலேயே ஒரு வலம் வந்து கொண்டே இருந்ததனால் இவருடைய தந்தைக்கு என்ன கவலை என்றால் இவர் சரியாக படிக்க மாட்டாரோ என்று. ஆனால் பாருங்கள், இந்த ரூபா சிங்கிற்கு ஒரு இணையான ஆர்வம் குதிரை ஏற்றத்திலே, குதிரையிலே எப்படி ஆர்வம் இருந்தோ அதே போல் படிப்பிலேயும். பெரும்பாலும் தந்தையை சார்ந்த துறையிலே ஈடுபடுகிறவர்கள் அதிலே அதிகமாக ஈடுபட்டு படிப்பை கோட்டை விட்டு விடுவார்கள். இதுதான் உலக நடைமுறை நேரங்களிலே பார்க்கிறோம். ஆனால் ரூபா சிங் தன்னை கல்வியிலே தகுதிப்படுத்தி கொண்டார். பாருங்கள், எம்ஏ படித்தார், எம்ஃபில் படித்தார், மனிதவள மேம்பாட்டு படிப்பிலே எம்பிஏ என்று சொல்லப்படுகிற நிர்வாக படிப்பை படித்தார். படித்து கொண்டே போனார். எந்த விதத்திலும் இவருடைய குதிரை ஏற்றமோ குதிரை பழக்க வழக்கங்களோ எதுவுமே இவருடைய படிப்புக்கு தடையாக இல்லவே இல்லை. அதுதான் பெரிய சிறப்பு. இன்றைக்கு ஒரு பட்டதாரி ஆவது என்பதோ மேற்பட்டதாரி ஆவது என்பதோ என்னதான் நம்முடைய துறையிலே தான் தந்தை சார்ந்த துறையிலே இருந்தாலும் படிப்புபாடு படிப்பு, தொழில்பாடு தொழில் என்று இணையாக ஆர்வம் செலுத்துகிறவர்களே ரொம்ப குறைவு. நான் நினைக்கிறேன் ரூபா சிங்கிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம், ஒவ்வொரு இளைய தலைமுறையும் படிப்பை ஒரு கண்ணாகவும் தந்தை செய்கிற தொழிலையோ அல்லது குடும்ப தொழிலையோ அது ஒரு கண்ணாகவும் கொள்ள வேண்டும் என்பதை நாம் முதல் செய்தியாக எடுத்துக்கொள்ளலாம்.
வெளிநாடுகளில் பெண் ஜாக்கிகள் என்பவர்கள் மிக அதிகமாக இருக்கிறார்கள். ஆனால் இந்தியாவில் மட்டும் ஏன் இல்லை என்பது பெரிய கேள்வி. ஏன் இந்த வெற்றிடம் ஏற்பட்டது என்ற கேள்வி, இந்த கேள்வி ரூபா சிங்குக்கும் ஏற்பட்டது. எனவே நாம் நிரப்பினால் என்ன, அப்படி ஒரு இடத்தை ஒரு அரிய பெண்மணியாக, அபூர்வ பெண்மணியாக, ஒரு தனி பெண்மணியாக இதில் ஈடுபட்டால் என்ன என்று இவர் ஈடுபட ஆரம்பித்ததுமே அப்பாவிற்கு புரிந்து விட்டது, இந்த பெண்ணை தடுக்க முடியாது போல இருக்கிறது. அவர் தடை சொல்லவில்லை. ஆனால் அவருடைய அம்மாவிற்கு மட்டும் கொஞ்சம் தயக்கம் இருந்திருக்கிறது. என்ன, இந்த பெண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு குதிரை ஏற்றம் என்பது ஒரு வேகமான வேலை, கீழே விழுந்தால் கை காலெல்லாம் முறிந்து விடுமே, என்ன ஆகுமோ என்று மகளை ஒரு பாசக்கண்ணோடு பார்த்தார். ஆனால் தந்தை அங்கே தான் அவர் அந்த தந்தை வேறுபடுகிறார். அந்த வகையிலே மிக வித்தியாசமான துறையை தேர்ந்தெடுத்ததிலே வியப்பில்லை. இந்திய பெண் ஜாக்கி இல்லவே இல்லை என்று ஒரேடியாக சொல்லிவிட முடியாது. இந்தியாவிலே ஒரு வெளிநாட்டவர் இங்கே ஒரு பெண்மணி இங்கேயும் பணிபுரிந்து இந்திய பெண்ணாகவே ஆகி இங்கேயே ரேஸ்களெல்லாம் கலந்து கொண்டார். இத்தாலியைச் சேர்ந்தவர், சில்வா ஸ்டோர் என்பது அவருடைய பெயர். ஆனால் அவரை இந்தியாவை பூர்வீகமாக கொண்டவர் என்று சொல்வதற்கில்லை. இத்தாலியிலிருந்து வந்தார், அவருக்கு இந்தியா பிடித்து விட்டது. உடனே இங்கே குதிரையிலே பெண்கள் இல்லை என்று கண்டு கொண்டார். உடனே அதிகமாக குதிரையை ஓட்டினார், நல்ல பெயரையும் பெற்றார். ஆனால் ஹேமா என்ற ஒரு பெண் கூட இந்தியாவிலே அந்த ஹார்ஸ் ஜாக்கி என்று சொல்லப்படுகிற அந்த குதிரை ஏற்றத்தை செய்திருக்கிறார். 3 வருடம்தான் இருந்தார். ஏனோ தெரியவில்லை, அவர் அதற்கு பிறகு ஹேமா இந்த துறையிலிருந்து விலகிவிட்டார், விட்டுவிட்டார் என்று கூட சொல்லலாம். 17வது வயதிலே இருந்து பயிற்சி பெற ஆரம்பித்தார் ரூபா சிங். அதற்கு பிறகு அவர் சொல்லுகிறார், யார் வேண்டுமானாலும் குதிரையை ஓட்டலாம், ரேஸில் ஓட்டலாம், ஆனால் புல்லிங் என்று ஒன்று கடைசி நேரத்தில் இருக்கிறது. அதாவது அந்த வின்னிங் போஸ்ட் என்று சொல்லப்படுகிற அந்த வெற்றியுடைய கொடியை எட்டுகிற பொழுது அந்த புல்லிங்கை மிகச் சரியாக செய்தால் சட்டென்று ஒரு வேகம் எடுத்து எல்லா குதிரைகளையும் தாண்டி போய்விடலாம். அதிலே தான் எல்லா குதிரைகளும் கிட்டத்தட்ட சமமாகத்தான் ஓடுகின்றன. எப்படி அந்த கடைசி நேரத்தில் மட்டும் ஒரு குதிரை மட்டும் தாண்டுகிறது என்றால் அந்த புல்லிங் என்ற ஒரு சிறப்பு ஒன்று இருக்கிறது. அதைத்தான் நான் கற்றுக்கொள்ள ரொம்ப சிரமப்பட்டேன். அதற்காக நான் சிறப்பு பயிற்சியெல்லாம் பெற்றேன். குறிப்பாக எம்ஆர்சி என்று சொல்லப்படுகிற சென்னை கிண்டியிலே மெட்ராஸ் ரேஸ் கோர்ஸ் என்று சொல்லப்படுகிற அதில் மிகச்சிறந்த பயிற்சியாளரிடத்திலே பயிற்சியெல்லாம் பெற்றார். ஆனால் என்ன சொல்கிறார், எனக்கு எப்பொழுதுமே இந்த குதிரை ஏற்றத்தை பொறுத்தளவில் ஒரு பயமோ தயக்கமோ இருந்ததே இல்லை. தந்தையே வாத்தியாராக இருந்தது எனக்கு பெரிய ஒரு பலமாக இருந்தது என்று சொல்லுகிறார். ஆனால் தந்தை ரொம்ப கண்டிப்பானவராக இருந்தார் என்று சொல்லுகிறார். ரொம்ப திட்டி விடுவார், மனசுக்கே சங்கடப்படுகிற அளவிற்கு ஒரு தந்தையாக அவர் மகள் மீது காட்டுகிற பாசம் வேறு. ஆனால் தன்னிடத்திலே பயிற்சி பெறுகிற பெண்ணாக அவள் மாறுகிற பொழுது அப்பொழுது காட்டிய அவருடைய முகமே வேறு. அவர் அப்பா என்றால் எனக்கு பாசம் என்பதே போய் பயமே வந்துவிட்டது. அதுவரை பாசமாக இருந்தார், ஆனால் எனக்கு பயிற்சியாளராக மாறியது ரொம்ப பொல்லாதவராக மாறிவிட்டார் என்று ரூபா சிங் பேச்சுவாக்கிலே குறிப்பிடுகிறார். தொழில் அச்சம் நல்லது தான், ஆனால் அது அக்கறையை வளர்க்கக்கூடியது என்றும் ஒரு நல்ல செய்தியை சொல்கிறார். நாம் எந்த தொழிலில் இருக்கிறோமோ அந்த தொழிலை பற்றி ஒரு சிறு அச்சம் தேவை என்றுதான் ரூபா சிங்கினுடைய கருத்தாக இருக்கிறது. அப்பாவுடைய மிரட்டல் உருட்டல்களெல்லாம் எனக்கு ஒரு காலத்திலே எனக்கு பெரிய கஷ்டத்தை தந்தனவே தவிர பின்னாளிலே அதுதான் எனக்கு தொழிலுடைய மீதான அக்கறையை அதிகப்படுத்தியது, ஒரு தீவிரத்தை காட்டுவதற்கு காரணமாக இருந்தது என்று சொன்னார். தந்தையை தாண்டி ஓராண்டு உயர் பயிற்சியெல்லாம் வெளியில் எடுத்தார். அதற்கு பிறகு ஜாக்கி லைசன்ஸ் எடுப்பது என்பது ரொம்ப மிக கடினமாக இருந்தது. அதுவும் மிக கடுமையான போட்டியெல்லாம் இருந்தது. அதுவரை ஓரளவு பயந்து சொல்லி கொண்டிருந்த அம்மா ஜாக்கி லைசன்ஸை வாங்க போகிறார் என்றதும் கிட்டத்தட்ட ஒரு தடுப்பணையே போட்டு விட்டார் என்று சொல்லலாம். ஆனால் அதையெல்லாம் மீறி, இல்லை அம்மா, என் வாழ்நாள் லட்சியம் இது, தயவுசெய்து நீ தடை சொல்லாதே என்று அவர் இறங்கிவிட்டார். ஆனால் ஜாக்கியாக தொழில் ரீதியாக அவர் எடுத்துக்கொண்டதும் வெற்றியெல்லாம் வாய்த்தனவா என்றால் அவ்வளவு சுலபத்தில் வரவே இல்லை. இந்த பொண்ணுக்கு எதுக்கு இந்த வேலையெல்லாம் என்று சொல்வதைப் போலத்தான் எல்லோரும் சுற்றி இருப்பவர்களாம் நடந்து கொண்டார்கள். அதற்கு பிறகு குதிரை உரிமையாளர்கள் கூட நல்ல குதிரைகளை இவரிடத்தில் தருவதற்கு யோசித்தார்கள். ஒரு முறை ஒரு சாதாரணமான ஒரு நோஞ்சான் குதிரையை இவரிடத்தில் ஒப்படைத்து விட்டார்கள். இதை வைத்து நீ ஓட்டு என்றார்கள். ஆனால் அந்த குதிரையை வைத்து கொண்டு 4ஆம் இடம் பெற்றார். அப்பொழுதுதான் தெரிந்து கொண்டார்கள் குதிரை உரிமையாளர்கள் எல்லாம், இந்த நோஞ்சான் குதிரையை வைத்து கொண்டே ஒரு 4ஆம் இடம் பெறுகிறார், இவரிடத்தில் நல்ல குதிரையை கொடுத்தால் என்ன என்று அதன் பிறகுதான் கொடுக்க ஆரம்பித்தார்களாம். ஆண்கள் இந்த துறையை வெற்றி பெற்று ஒரு ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருந்த ஒரு துறையிலே ஒரு பெண் அபரிமிதமாக வளர்ந்து
2002 ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு போட்டியிலே நல்லிடத்தை பெற்றார். அந்த குதிரையை அவர் அவ்வளோ உயர்வாக சொல்கிறார், எனக்கு ஒரு ஆசி தந்த குதிரை, முதல் வெற்றியை தந்த குதிரை என்று. அதன் பிறகு எல்லா குதிரைகளும் ஒரே மாதிரியான தன்மையை கொண்டவை அல்ல. சில குதிரைகளெல்லாம் கடைசி நிமிடம்தான் வேகம் எடுக்கும். எடுத்தெடுப்பிலே அதனை வேகத்தை கொடுத்து விட்டால் பின்னாலே வின்னிங் போஸ்ட் அருகே போகிற பொழுது அது தொய்ந்து விடும். எனவே ஆரம்பத்திலேருந்தே அதை விரட்டக்கூடாது என்றெல்லாம் பல நுணுக்கங்களை அவர் நம்மிடத்திலே பகிர்ந்து கொள்கிறார். இப்படி ஒரு பெண்மணி இந்த துறையிலே வெற்றி பெறுகிறார் என்று சொன்னால் அவருடைய உழைப்பையும் போராட்டத்தையும் சாமானியமாக எடுத்துக்கொள்ள முடியாது. பிறகு சொல்லுகிறார், ஒவ்வொரு குதிரையும் ஒவ்வொரு பாணியையும் ஒவ்வொரு தன்மையும் கொண்டது. முதலில் அந்த குதிரையை நன்கு புரிந்து கொண்டால்தான் அந்த துறையிலே நாம் வெற்றி பெற முடியும் என்று சொல்லுகிறார். அதன் பிறகு தேசிய அளவிலே வெற்றியை பெறுகிறார். அதன் பிறகு நெதர்லாந்து செல்கிறார், அங்கே வெற்றி பெறுகிறார். UAE என்று சொல்லப்படுகிற யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் என்று சொல்லப்படுகிற துபாய் போன்ற நாடுகளிலே, அந்த எமிரேட்ஸுகளிலே அங்கே போய் வெற்றி பெறுகிறார். அதன் பிறகு இலங்கையிலே நடந்த போட்டியிலே வெற்றி பெறுகிறார். அதன் பிறகு போலந்திலே வெற்றி பெறுகிறார். ஜெர்மனியிலே 2ஆம் இடத்தை பெறுகிறார். அப்படி பல வெற்றிகளை பெற்றதும் உலகமே இவரை உன்னிக்க ஆரம்பிக்கிறது. இன்று உலக அளவிலே, இந்திய அளவிலேயும் சரி உலக அளவிலேயும் சரி இன்றைக்கு முதலிடத்திலே இருக்கிறார் இந்த அற்புதமான பெண்மணி. பல பேருக்கு ஜாக்கி என்றாலே என்னவென்றே தெரியவில்லை. ரேடியோ ஜாக்கியா என்று கேட்கிறார்கள். இப்படியெல்லாம் இந்த துறையிலே நான் இருக்கிறேன் என்று சொன்னால் அது ரொம்ப வினோதமாகவும் விரீதமாகவும் பார்க்கிறார்கள் என்றெல்லாம் தன்னுடைய அனுபவத்தை ரூபா சிங் புரிந்து நமக்கு இடத்திலே பகிர்ந்து கொள்கிறார். சவால்கள் நிறைந்த ஒரு கடுமையான ஆண்கள் மட்டுமே ஆதிக்கம் செலுத்துகிற ஒரு துறையிலே பெண் ஒளிவிடுகிறார் என்று சொன்னால் அவருடைய போராட்ட குணம் எதிலும் முதன்மை பெற வேண்டும் என்கிற அந்த நல்ல ஒரு வெறி அல்லது ஒரு தாகம், இதையெல்லாம் எண்ணி பார்க்கிற பொழுது ரூபா சிங்கை உண்மையிலே ஒரு அதிசய பெண்மணியாக நான் பார்க்கிறேன். அந்த குணங்களிலே சில குணங்களை சாதாரணமாக இருக்கிற பெண்கள் ஏற்றுக்கொண்டாலோ புரிந்து கொண்டாலோ வாங்கி கொண்டாலோ நிச்சயமாக சாதனை பெண்மணிகளாக மாற்ற முடியுமோ என்று தோன்றுகிறது. மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே. வணக்கம்.